ஹலோ கைஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற டாஸ்க்கை மெருகேற்றும் வகையில் பிக் பாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாப்புல. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நேற்று ஒருத்தரும் டச் பண்ணிக்காத அளவுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் பொம்மைகளை கூட வந்து கைமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, யார் வேணாலும் யாரை வேணாலும் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் பிளான் மேலே வந்து பிளான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த கோவா கேங் இருக்காங்கல்ல, அவங்க தான் பயங்கர ஆக்டிவாக வந்து இருந்தாங்க. எல்லா இடங்கள்லையும் அவங்க தான் வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம விஜய் விஷால் அவர்கள் வந்து ஜாக்லினுடைய பொம்மையை வந்து வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து ஜாக்லினுடைய பொம்மையை காப்பாற்றணும், அதை வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் போயிட்டு கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு விஜய் விஷாலுடைய சட்டையெல்லாம் பிச்சு எரிஞ்சு என்னம்மா கேம் ப்ளே பண்ணாங்க. அந்த பக்கம் வந்து விஜய் விஷால் கோவப்படுறாரு, இந்த பக்கம் ஜாக்லின் கோவப்படுறாங்க, அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தா தர்ஷிகாவோட பொம்மையை யாருமே எடுக்காமல் விட்டுக்கிறாங்க. ஜாக்லினுடைய பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் தர்ஷிகா ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ரெண்டாவது ரவுண்ட் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண உடனே ரெண்டாவது ரவுண்டும் வந்து நடக்குது. எல்லாரும் முட்டி மோதி அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஓடி போய் வைக்கும்போது பவித்ரா அவர்கள் அன்ஷிதாவுடைய பொம்மையை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் டால் ஹவுஸ்குள்ளே வந்து போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணதால அன்ஷிதாவுக்கு வந்து இடம் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அவங்க ரெண்டாவது ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டு இப்போ வெளியே போயிட்டாங்க. நேற்றுக்கு போட்டிங்கில் ஒரு சீனு, அந்த சீனுக்காக தான் இது அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டு வந்து நடைபெறுது. அந்த மூணாவது ரவுண்டில் மஞ்சரி அவர்கள் வந்து முத்துக்குமரனுடைய பொம்மையை வச்சுட்டு இருக்காங்க. மஞ்சரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பேரும் ஒரேடியோ உள்ளே போனதும் டமான்னு ஒரு சத்தம். அந்த சத்தம் என்னென்னா, மஞ்சரியோட தலை போய் அந்த டேபிள் வச்சுருப்பாங்க, அந்த எக்ஸ்குரி போட்ட டேபிள், அதில் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா டொம்முன்னு வந்து இடிச்சதில் மஞ்சரிக்கு பயங்கரமான பலத்த காயம் வந்து ஏற்பட்டுச்சு. உடனே ஐஸ் பேக்கெல்லாம் அவங்க கொண்டு வர சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் இந்த ஆட்டத்தோட எலிமினேட் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்களும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாப்புல. பசங்களுக்கு தானாக ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பிக் பாஸ் அவர்களே ஏதாவது ஒரு டாஸ்க்கை கொடுத்து கண்டென்ட்டை கொடுங்கடா அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. டாஸ்க்கை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கண்டென்ட்டு மட்டும் இல்லை, வன்மத்தையும் சேர்த்து வந்து கொட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொம்மை டாஸ்க்லேயும் வந்து நிறைய பேர் இவங்க வந்து உள்ளே போகக்கூடாது, இவங்க வந்து அப்படி விளையாடக்கூடாது, அவங்க வந்து அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் அது வந்து வன்மமெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கேமோட பேட்டர்னே வந்து அந்த மாதிரி தான். ஸோ கடைசியாக ஒரு 5 பேர் 6 பேர் வந்து அவங்களுடைய கேங்காரே நிற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளேயும் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அடிச்சுக்கிறதுக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்குள்ளேயே இந்த டாஸ்க் வந்து முடியுமா, இல்லை நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.